ஹிலீஸ் டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் குவிஸ் 6ஆம் வகுப்பு பாகம் 2. வணக்கம் நண்பர்களே. ஹிலீஸ் வேர்ல்ட் பொதுத்தமிழ் வினா விடை போட்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பதில் தெரிந்தால் உடனே சொல்லுங்க. தெரியாமலும் முயற்சி செய்ய மறக்காதீங்க. 6ஆம் வகுப்பு முதல் பருவம். இயல் 1, 2, 3 முக்கிய வினாக்கள். டெஸ்ட் 2. கேள்வி 1. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ் மொழியின் இனிமையே வியந்து பாடியவர் யார்? ஆப்ஷன்ஸ். ஏ. பெருஞ்சித்திரனார். பி. பாரதிதாசன். சி. வாணிதாசன். டி. பாரதியார். சரியான பதில் டி. பாரதியார். கேள்வி 2. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன்ஸ். ஏ. பாரதிதாசன். பி. பாரதியார். சி. வாணிதாசன். டி. பெருஞ்சித்திரனார். சரியான பதில் பி. பாரதியார். கேள்வி 3. தமிழன் என்னும் சொல் முதலில் எடுத்தாடப்பட்ட இலக்கியம் எது? ஆப்ஷன்ஸ். ஏ. தொல்காப்பியம். பி. சிலப்பதிகாரம். சி. அப்பர் தேவாரம். டி. திருவாசகம். சரியான பதில் சி. அப்பர் தேவாரம். கேள்வி 4. தமிழ் மொழி தொடர்பான கூற்றில் தவறானது எது? ஆப்ஷன்ஸ். ஏ. தமிழன் கண்டாய். அப்பர் தேவாரம். பி. செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய். பாரதியார். சி. தமிழென கிளவியும் அதனோ ரற்றே. தொல்காப்பியம். டி. இமிழ்கடல் வேலியே தமிழ்நாடு ஆக்கிய சிலப்பதிகாரம். வஞ்சிக்காண்டம். ஆன்சர் பி. செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய். பாரதியார் என்பது தவறான கூற்றாகும். ஏனென்றால் இந்த பாடல் வாணிதாசன் அவர்களால் பாடப்பட்டது. கேள்வி 5. தமிழ் மற்றும் தமிழ்நாடு என்ற சொற்கள் எந்த நூலில் முதலில் இடம்பெற்றுள்ளது? ஆப்ஷன்ஸ். ஏ. தொல்காப்பியம். சிலப்பதிகாரம். பி. மணிமேகலை. சிலப்பதிகாரம். சி. சீவக சிந்தாமணி. மணிமேகலை. டி. தேவாரம். சிலப்பதிகாரம். சரியான பதில் ஏ. தொல்காப்பியம். சிலப்பதிகாரம். கேள்வி 6. மா என்ற சொல்லின் பொருள். ஆப்ஷன்ஸ். ஏ. மரம். விலங்கு. பெரிய. திருமகள். பி. அழகு. அறிவு. அளவு. அழைத்தல். சி. திகழ். மேன்மை. வயல். வண்டு. டி. அனைத்தும் சரி. சரியான பதில் டி. அனைத்தும் சரி. கேள்வி 7. பூவானது தோன்றுவது முதல் உதிர்வது வரை எத்தனை நிலைகளைக் கொண்டது? ஆப்ஷன்ஸ். ஏ. 5. பி. 6. சி. 7. டி. 8. சரியான பதில் சி. 7. அவையாவன அரும்பு. மொட்டு. முகை. மலர். அலர். வி. செம்மல். கேள்வி 8. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. பட்டியல் 1. ஏ. தொல்காப்பியம். நன்னூல். பி. எட்டுத்தொகை. 10 பாட்டு. சி. திருக்குறள். நாலடியார். டி. சிலப்பதிகாரம். மணிமேகலை. பட்டியல் 2. 1. சங்க இலக்கியங்கள். 2. இலக்கண நூல்கள். 3. காப்பியங்கள். 4. அறநூல்கள். சரியான பதில் ஆப்ஷன் பி. 2. 1. 4. 3. தொல்காப்பியம். நன்னூல். இலக்கண நூல்கள். எட்டுத்தொகை. 10 பாட்டு. சங்க இலக்கியங்கள்.
திருக்குறள், நாலடியார், அறநூல்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை காப்பியங்கள். கேள்வி 9. பிரித்து எழுதுக. பாகற்காய். ஆப்ஷன்ஸ்: ஏ பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், பி பா கூட்டல் அல் கூட்டல் காய், சி பால் கூட்டல் ஆல் கூட்டல் காய், டி பாய் கூட்டல் அல் கூட்டல் காய். சரியான பதில் ஏ பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். கேள்வி 10. உழவர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல். ஏ பதிற்றுப்பத்து, பி தொல்காப்பியம், சி அகநானூறு, டி நற்றிணை. சரியான பதில் டி நற்றிணை. கேள்வி 11. பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்துக. பட்டியல் 1. ஏ தென்னை, பி நாணல், சி மல்லி, டி அருகு. பட்டியல் 2. 1 தோகை, 2 ஓலை, 3 புல், 4 தழை. சரியான பதில் ஆப்ஷன் பி 2 1 4 3. ஏ தென்னை, ஓலை, பி நாணல், தோகை, சி மல்லி, தழை, டி அருகு, கோல். கேள்வி 12. பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்துக. பட்டியல் 1. ஏ வேளாண்மை, பி மீன், சி வெள்ளம், டி கோடை. பட்டியல் 2. 1 அகநானூறு, 2 கலித்தொகை, 3 குறுந்தொகை, 4 பதிற்றுப்பத்து. சரியான பதில் ஆப்ஷன் சி 2 3 4 1. ஏ வேளாண்மை, கலித்தொகை, பி மீன், குறுந்தொகை, சி வெள்ளம், பதிற்றுப்பத்து, டி கோடை, அகநானூறு. கேள்வி 13. பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்துக. பட்டியல் 1. ஏ முகநூல், பி புலனம், சி செயலி, டி மின்னஞ்சல். பட்டியல் 2. 1 ஆப், 2 இமெயில், 3 ஃபேஸ்புக், 4 வாட்ஸ்அப். சரியான பதில் ஆப்ஷன் ஏ 3 4 1 2. ஏ முகநூல், ஃபேஸ்புக், பி புலனம், வாட்ஸ்அப், சி செயலி ஆப், டி மின்னஞ்சல், இமெயில். கேள்வி 14. ஒளி, செல், முடி, புகழ் ஆகிய சொற்கள் இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன்ஸ்: ஏ தொல்காப்பியம், திருக்குறள், புறநானூறு, அகநானூறு. சரியான பதில் ஏ தொல்காப்பியம். கேள்வி 15. உயிர், மகிழ்ச்சி ஆகிய சொற்கள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன்ஸ்: ஏ தொல்காப்பியம், பி திருக்குறள், சி ஏ மற்றும் பி, டி அகநானூறு. சரியான பதில் சி ஏ மற்றும் பி. கேள்வி 16. தொன்மை என்னும் சொல்லின் பொருள். ஆப்ஷன்ஸ்: ஏ புதுமை, பி பழமை, சி பெருமை, டி சீர்மை. சரியான பதில் பி பழமை. கேள்வி 17. தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர். ஆப்ஷன்ஸ்: ஏ
கண்ணதாசன், பி. பாரதியார், சி. பாரதிதாசன், டி. வாணிதாசன். சரியான பதில் பி. பாரதியார். கேள்வி 18. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற ஐந்தும் கலந்தது உலகம் என்னும் அறிவியல் உண்மையை கூறும் நூல். ஆப்ஷன்ஸ் ஏ. தொல்காப்பியம், பி. அகநானூறு, சி. புறநானூறு, டி. நற்றிணை. சரியான பதில் ஏ. தொல்காப்பியம். கேள்வி 19. உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஏ. ஔவையார், பி. தொல்காப்பியர், சி. கபிலர், டி. இடைக்காடனார். சரியான பதில் ஏ. தொல்காப்பியர். கேள்வி 20. கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் என்ற அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டுள்ள நூல்கள் யாது? ஆப்ஷன்ஸ் ஏ. முல்லைப்பாட்டு, பரிபாடல், பி. திருக்குறள், சி. கா40, திருப்பாவை, டி. அனைத்தும் சரி. சரியான பதில் டி. அனைத்தும் சரி. கேள்வி 21. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி என்ற பாடலை பாடியவர்? ஆப்ஷன்ஸ் ஏ. ஔவையார், பி. தொல்காப்பியர், சி. அகத்தியர், டி. கண்ணகனார். சரியான பதில் ஏ. ஔவையார். கேள்வி 22. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணே நரம்பினால் தைத்த செய்தி எந்த நூலில் காணப்படுகிறது? ஆப்ஷன்ஸ் ஏ. தொல்காப்பியம், பி. நற்றிணை, சி. பதிற்றுப்பத்து, டி. கா40. சரியான பதில் பி. நற்றிணை. கேள்வி 23. போர்க்களத்தில் மார்பில் புண்பட்ட வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆப்ஷன்ஸ் ஏ. தொல்காப்பியம், பி. நற்றிணை, சி. பதிற்றுப்பத்து, டி. கா40. சரியான பதில் சி. பதிற்றுப்பத்து. கேள்வி 24. தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்றச் செய்ய முடியும் என்ற அறிவியல் கருத்தை நிறுவியவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஏ. கலீலியோ, பி. கபிலர், சி. பரணர், டி. தொல்காப்பியர். சரியான பதில் ஏ. கலீலியோ. கேள்வி 25. பொருந்தாத இணை எது? ஆப்ஷன்ஸ் ஏ. ஆய்த எழுத்தை ஒலிக்கும் கால அளவு கால் மாத்திரை, பி. நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை, சி. மெய் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை, டி. குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 1 மாத்திரை. ஆன்சர் பொருந்தாத இணை ஆப்ஷன் ஏ ஆகும். ஏனெனில் ஆய்த எழுத்தை ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை ஆகும். நீங்கள் எத்தனை சரியான பதில் சொன்னீர்கள்? கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான வினா விடைகளுக்காக ஹிலீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம் பார்ட் 3. பார்ட் 3 விரைவில்.